ரம்ஜானை முன்னிட்டு கோவையில் சிறப்பு தொழுகை. ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்ஜான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பிருந்து பிறகு ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ரம்ஜான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும், சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும், நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்து ரம்ஜான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் இன்று கொண்டாடுகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகையினை முன்னிட்டு கோவை உக்கடம் ஜமாத் அகலையே ஹதீஸ் பள்ளிவாசல் சார்பில் பள்ளி நிர்வாகி தயூப் கான், இமான் ஷதகதுல்லா உமரி தலைமையில் ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. இதில் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இன்று என்னுடைய பெயர் முகமது சதகத்துல்லா உமரி. இன்று ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு ஜமியத் அஹ்லே ஹதீஸ் பள்ளிவாசியின் சார்பாக ஜேகே கார்டனிலே இன்று நாங்கள் தொழுகையை தொழுதோம். 30 நாட்கள் இறைவனுக்காக நோன்பிருந்து உண்ணாமல், பகலிலே உண்ணாமல் பருகாமல் நோன்பிருந்து இறைவனை நாங்கள் நினைவு கூர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளையும் தர்மங்களையும் செய்து இன்று இறைவன்